கண்டிப்பா இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் குழம்பு தான். ஏன்னா நேற்றே எலுமிச்சை சாதத்தை போட்டு ஏமாத்திட்டேன்னு வீட்டில் இருக்கவங்களாம் திட்டினாங்க. அதனால ஒரு அஃப்ரெஷை குடிச்சு முடிச்சுட்டு மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய், சீரகம் போட்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுட்டு அரிசி கடையில் வந்து போனால் நீங்கள் எப்பயும் வாங்குற அரிசியோட இந்த அரிசி சூப்பராக இருக்குனாங்க. சரி கொடுங்கன்னு வெள்ளை பொன்னின்னு சொன்னாங்க. சரி வாங்கிட்டு வந்து ஒரு டம்ளர் ஊற வச்சுட்டு மீன் குழம்புக்கு கடாயில் கடலை எண்ணெயை ஊற்றிட்டு வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் தூக்கி போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா கரெக்டான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கரைச்சி வச்ச புளியையும் அதிலேயே ஊற்றி இந்த பக்கம் குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ள இங்கே மீனை வறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். மசாலா போட்டு ரெடி பண்ணோன்னா இங்கே குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தலையை தூவிட்டு மீனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து இன்னைக்கு சிறுகீரை வாங்கினேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு மீன் குழம்பு வச்சா இந்த மாதிரி ஏதாவது கீரை பொரியலோ இல்லை காய்கறி பொரியலோ செய்வாங்க. நான் அந்த ஞாபகத்தில் நீ கீரையை போட்டு பொரியல் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கும் குழம்பு எடுத்து வச்சுட்டேன். சாப்பாடையும் வடியலில் விட்டுட்டேன். மீன் குழம்பையும் ரெடி ஆகிடுச்சு. நானும் தட்டில் போட்டு நல்லா நிறைய சாப்பிட போகிறேன். நீங்களும் நல்லா சாப்பிட்றேன். என்ன சாப்பிட்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.